Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுச்சேரியில் நேற்று வாக்குப்பதிவு நடந்த நிலையில் இவிஎம் எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் எழில்குமார். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. ஒரு சில இடங்களில் சிறு சிறு சம்பவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் நேற்றைய தினம் வாக்குப்பதிவானது அமைதியான முறையில் நடைபெற்றதாக தேர்தல் துறையானது தகவல் தெரிவித்திருந்தது. மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னர் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பப்பட்டது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த 1964 முதல் நடைபெற்ற தேர்தலில் வரலாறு காணாத வகையில் 91.23% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால் எஸ்ஐஆர் எனப்படும் இந்த பணியின் காரணமாக 10% வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டது. இதன் காரணமாக அதிகப்படியான வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாக அரசியல் விமர்சகர் கருத்து தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கூற வேண்டுமென்றால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை புதுச்சேரியில் 3 வாக்கு எண்ணும் மையங்களும், காரைக்கால், மாஹே, யானம் என ஒரு வாக்கு எண்ணும் மையங்களும் உள்ளது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை 6 வாக்கு எண்ணும் மையங்கள் உள்ளது. இங்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. வரும் மே 4ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவு எண்ணப்பட உள்ள நிலையில் இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.